ஒரு விளக்கு அணைச்சு அனுமன் செஞ்ச தப்பால அனுமனுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதனாலதான் பேய்கள் இப்போ வரைக்கும் அனுமனை பார்த்து பயந்து ஓடுது. அது என்ன சம்பவம்னு உங்களுக்கு தெரியுமா? ராவணனுக்கு அகிராவணன் என ஒரு தம்பி இருந்தான். அவன் தீய சக்திகள் மற்றும் தந்திர மந்திரங்களை மிகவும் நேர்த்தியாக கற்றுக்கொண்டான். இந்த தீய மந்திரங்களை கையில் வைத்துக் கொண்டு மக்களை பெரும் துன்பத்திற்கு ஆளாக்கி கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் ராமருக்கும் ராவணனுக்கும் மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருந்தது. இதை அறிந்த அகிராவணன் போர்க்களத்துக்கு சென்று அங்கிருந்த ராமரையும் லக்ஷ்மணனையும் தன் தீய சக்தியினால் சிறைபிடித்து பாதாள லோகத்துக்கு கடத்திச் சென்றான். ராமரும் லக்ஷ்மணனும் போர்க்களத்தில் இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்த அனுமான் அகிராவணன் அவர்களை கடத்திச் சென்றதை அறிந்து ராமரையும் லட்சுமணனையும் தேடி பாதாள லோகத்துக்கு சென்றார். அங்கே அனுமான் அகிராவணனை எவ்வளவு அடித்தாலும் கொன்றாலும் அவன் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று வந்து கொண்டே இருந்தான். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அனுமான் இதில் ஏதோ ஒரு மந்திர தந்திரங்கள் உள்ளது என புரிந்து கொண்டார். அப்பொழுதுதான் அனுமானுக்கு ஒரு ரகசியம் தெரிந்தது. அதாவது அகிராவணனின் உயிர் 5 திசைகளில் எரியும் 5 தீபங்களில் மறைந்திருந்தது. அந்த 5 தீபங்களையும் ஒரே நேரத்தில் அணைத்தால் தான் அவனை கொல்ல முடியும். ஆனால் 5 திசைகளில் இருக்கும் தீபங்களை ஒரே நேரத்தில் எப்படி அணைப்பது என்ற சந்தேகம் இருந்தது. அப்போதுதான் அனுமான் உலகமே அஞ்சு நடுங்கும் பஞ்சமுகம் கொண்ட அனுமனாக அவதாரம் எடுத்தார். இதில் அனுமான் 5 உருவங்களாக பிரிந்து 5 திசைகளில் எரிந்த தீபங்களை அணைத்து அகிராவணனை கொன்றார். இப்படி அனுமான் எடுத்த அவதாரத்தால் தான் இன்று வரை பஞ்சமுகி அனுமனின் சக்தியை பார்த்து பேய்கள் பிசாசுகள் பயப்படுகின்றன என்று சொல்லப்படுகிறது. இந்த பஞ்சமுகி அவதாரத்தில் அனுமன் 5 தலைகள் கொண்ட கடவுளாக காட்சியளிக்கிறார். மேலும் வீடியோவை லைக் செய்து கமெண்டில் பஞ்சமுகி அனுமான் என பதிவிடவும்.